அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் சூரிய பெயர்ச்சி, குருவின் வக்ர நிவர்த்தி மற்றும் புதனின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வாரத்தில் மிகவும் சாதகமான சூழலை எந்தெந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன, அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் பாத சனியாக வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் பாத சனியாக வலம் வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சிரமம் குறைவதோடு 7.5 சனியின் இறுதி தருவாயில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்கள் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் நிச்சயமாக சீராகும். பிறரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பமும், இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலும் உண்டு. இழந்த பொருட்களை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் பலிகள், மனக்கலக்கம், மன குழப்பம் என பல்வேறு வகையான சிரமங்களை அதிகமாக சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். சனி பகவான் குடும்ப சனியாக பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை இனி வரக்கூடிய தருணங்களில் படிப்படியாக உயர்த்த போகிறாருங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடி, சிரமம், சிக்கல், வேதனை என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் சூரியனும் இணைய போகிறாருங்க. ஜென்மத்தை விட்டு சூரியனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே விலகுகிறார். எனவே மார்ச் 3ஆம் வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக வரவு மேம்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று மிக வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் இரட்டிப்பு நன்மை உண்டு. தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கைகூட போகிறது. உங்களது திறமைக்கு ஏற்ற உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது பண வரவில் இருந்த காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகளையும் நெருக்கடிகளையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. சூரியனும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பல நெருக்கடிகள் விலகும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் நிழல் கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார். சப்தமத்தில் கேது வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் எதிர்மறையான சிந்தனைகளை விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கேது உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மனக்குழப்பம் நீங்கி பல பணிகளை தெளிவாக செய்ய முடியும். ஜென்மத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே பணி ரீதியாக இருக்கக்கூடிய பல
சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொண்டாலும் அவற்றை துல்லியமாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தேவையற்ற பணப்புழக்கம் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அலைச்சலும் சிரமமும் வெகுவளவுல குறையக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்க முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும். ஏனென்றால் குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிச்சயமாக சிறப்பாக அமைவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. குரு பகவான் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது பண வரவு திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் உங்களது திறமை பளிச்சென்று வெளிக்கொணரும் சிறப்பான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் மிக வலுவாக பல இடங்களை கடந்து செல்கிறார். நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கைகூடும்.